தாவேகா அரசு கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள், இந்த ஆட்சி அமையருக்கு ஆதரவளித்த கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்ச புதுசு கொள்கை எதிரி இந்த கட்சி, லட்சிய எதிரி இவங்க அப்படின்னாரு. சரி, கொள்கை என்னன்னு சொல்லுப்பா, அது எதுக்கிற கட்சி என்ன பண்ணுதுன்னு சொல்லுப்பா, நாங்க என்னைக்கு கொண்டு போட்டோம். கரூர் செத்து போனதுக்கு ஒரு பொறுப்பே இல்லைங்கிறாரு. என்ன அர்த்தம்? அப்போ உங்க கட்சியில் நிர்வாகிகளே இல்லையா? போலீஸ் மேல கையை காட்டுற ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் கூட பின்னணியில் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு. கம்யூனிஸ்டுகள்ல வீரபாண்டியன் சொல்றாரு, கூட்டணிக்குள்ளார இருந்துட்டு வட மாநிலங்களை போல தமிழ்நாட்டிலேயே குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? 234 தொகுதியில் இவர் போட்டிக்கிட்டார். 108 இடங்கள்ல தான் ஜெயிச்சார். 126 இடங்கள்ல தோத்திருக்கார். மக்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேண்டாட்டார். பழனிசாமி கூட இருந்தவர்கள்லாம் இவர்கிட்ட வந்துட்டாங்க. தொண்டர்கள் பூரா போயிட்டான், கட்சி விட்டு போயிட்டான். தலைவர்கள் மாத்திரம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஈடிக்கு பயந்தவர்களால் தான் அவர் கூட இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டம். இன்னைக்கு அவங்க எல்லாம் விஜய் இவரை விட அமித்ஷாக்கு நெருக்கமா இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க அந்த செட்டு அப்படியே அங்க போயிடுச்சு. எல்லாம் வீடு வாங்குவாங்க, பங்களா வாங்குவாங்க, நாட்டையே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு லஞ்சம் போயிட்டு. அதனால பெரிய சிக்கல் இருக்குல்ல சார். ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஒரு பேக்கேஜ் எடுத்திருக்கிறாங்க. எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த ஆட்சி 6 மாசத்துல கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலைப்பாட்டுல, என்ன உறுதித்தன்மையில இந்த ஆட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? இந்த மாதிரியான ஆட்சியெல்லாம் நிக்கிறது கஷ்டம். பதவியை காட்டி தானே உட்கார வச்சு, அதனாலதான் குதிரை போயிடும். அப்படித்தானே இந்த கட்சி நின்றுகிட்டு இருக்குது. எல்லாமே வியாபாரிகள், அரசியல் வியாபாரிகள். குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆளுநர் கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க, இடைத்தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன மாதிரியான விளைவுகளை இந்த ஆட்சிக்கு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே. இடைத்தேர்தல் நிறுத்தினா அவங்களுக்கு நல்லது தானே. அந்த தேர்தலில் ஏதோ பண்ணி ஜெயிக்க வேண்டியிருக்கும். தாவேக்கால இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு தான் முதல் முறையா நம்ம பாக்குறோம். அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. நீங்களும் இந்த ஆட்சி கவிழும் தான் நினைக்கிறீங்களா சார்? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். தாவேகா அரசு கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள், இந்த ஆட்சி அமையருக்கு ஆதரவளித்த கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்? என்ன காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவர் கட்சி ஆரம்பித்த புதுசு கொள்கை எதிரி இந்த கட்சி, லட்சிய எதிரி இவங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்னை கேட்டபோது கேட்டேன், சரி கொள்கை என்னன்னு சொல்லுப்பா, அது எதுக்கிற கட்சி என்ன பண்ணுதுன்னு சொல்லுப்பா, நாங்கள் என்னைக்கு கொண்டு போதேன். என்ன கொள்கை? எழுதி கொடுத்ததை படிக்கிறாருங்க. அதுக்கு மேலே அவர்கிட்ட என்னத்தை பண்ண முடியும்? இப்போது கரூர் செத்து போனதுக்கு ஒரு பொறுப்பே இல்லைங்கிறாரு. என்ன அர்த்தம்? அப்போ உங்கள் கட்சியில் நிர்வாகிகளே இல்லையா? யாரோ மதியழகன் ஒரு ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மனைவி சொன்னாங்க, எனக்கு இந்த கட்சிக்கு அவருக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தமே இல்லை, வேடிக்கை பார்க்க ஒரு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னாங்க. என்ன பண்ணாங்க நிர்வாகிகள்? போலீஸ் மேலே கையை காட்டுறேன். நான் இப்போ டாக்டராக இருக்கிறேன். ஒரு பேஷண்ட்டு செத்து போனால் அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கணும். வாய்ப்புகள் இருந்தும் வசதிகள் இருந்தும் அந்த பேஷண்ட்டு செத்து போகிறான்னாக்கா என்னுடைய பொறுப்பின்மை காரணம். இவ்வளோ பேர் இருந்து நீ ஏன் செய்யலைங்கிற இதை குறைபாடை முதல்ல நான் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை நான் திட்டணும். ஒரு விலையுயர்ந்த மருந்து ஒன்று தேவை, அது வாங்க முடியாமல் போனதுனால தான் அவர் இறந்தாருங்கிறது அப்புறமா தான் நான் சொல்லணும். இருக்கிற மருந்தை வச்சுக்கிட்டு நீ காப்பாற்ற முடியுமாங்கிறத நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அடுத்தவங்க மேலே பழையப்பட்டு போயிட்டு இருக்கிறது எத்தனை நாள் ஓட்ட முடியும்? கஷ்டம். என்ன இவருக்கு இருக்கிற சப்போர்ட்டு ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் கூட பின்னணியில் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவ்வளோ. இப்போ காங்கிரஸ் ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க, இப்போ கம்யூனிஸ்டுகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, திருமாவளவன் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஏன் இந்த கூட்டணிக்குள்ளார ஒரு ஒற்றுமை இருக்க மாட்டேங்குது? இவங்க ஆதரவு அளித்து அமைச்சர் பதவிகளும் வாங்கிட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளில் வீரபாண்டியன் சொல்றாரு, கூட்டணிக்குள்ளார இருந்துட்டு வட மாநிலங்களை போல தமிழ்நாட்டிலேயே குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? குதிரை பேரம் எப்போவுமே நடக்கத்தான் செய்யும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அது இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 234 தொகுதியில் இவர் போட்டிக்கிட்டார். 108 இடங்களில் தான் ஜெயிச்சார். 126 இடங்களில் தோத்திருக்கார். மக்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேண்டான்ட்டாங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆட்களை வச்சு கூட ஞானேஷ்குமார் அமித்ஷா எல்லாம் இருந்தும் கூட அவரால் 108 இடத்துல தான் ஜெயிக்க முடியும். 126 இடத்துல தோத்திருக்கார். அதுக்கப்புறம் தான் ஆளுங்களெல்லாம் இது பண்ணார்.
என்ன அது வரலும் பழனிசாமி கூட இருந்தவர்கள்லாம் இவர்கிட்ட வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்க? பழனிசாமி கூட ஏன் இருந்தாங்க? அமித்ஷாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு வந்து அவர்கிட்ட இருக்குது, ரெய்டு எல்லாம் தவிர்க்கிறதுக்கு பழனிசாமி கூட இருந்தால் நமக்கு சேஃபு அப்படின்னு தான் அவங்கெல்லாம் அந்த கட்சியில் இருந்தாங்க. அதனுடைய விளைவு தான் 10 தேர்தலில் கண்டினியூஸாக தோத்தார். 3 தேர்தலில் அவர் நிற்கவே இல்லை. 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கினார். இன்றைக்கி அதிமுகவை எல்லாம் பண்ணிவிட்டார். தொண்டர்கள் பூரா போயிட்டான், கட்சி விட்டு போயிட்டான். தலைவர்கள் மாத்திரம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஈடிக்கு பயந்தவர்களால் தான் அவர் கூட இருந்தாங்க. எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் இவங்க தான் இருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டம். இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து விஜய் வந்து இவரை விட அமித்ஷாவுக்கு நெருக்கமாக இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க அந்த செட்டு அப்படியே அங்கே போயிடுச்சு. அவ்வளோதான். தன்னை பாதுகாக்கிறதுக்காக அரசியலில் இருக்காங்க அவங்க. அமாஸ்டு வெல்த், அளவுக்கு மீறின சொத்து குவிப்பு, அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிறது தெரியாமல் தீவுகள் வாங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாம் வீடு வாங்குவாங்க, பங்களா வாங்குவாங்க, நாட்டே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு லஞ்சம் போயிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் தான் இன்றைக்கி இந்த கட்சிகளுக்கெல்லாம் போகிறாங்க. அதனால பெரிய சிக்கல் இருக்குல்ல சார். இப்போ உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்குது, இவங்க ராஜினாமா செய்யறது செல்லாது, அதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இவ்வளவு சிக்கல் இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஒரு பேக்கேஜ் எடுத்திருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் அவங்களுடைய கருத்துக்களை மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த ஆட்சி 6 மாசத்துல கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலைப்பாட்டில், என்ன உறுதித்தன்மையில் இந்த ஆட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஆட்சியெல்லாம் நிற்கிறது கஷ்டம். இப்போ என்ன பயம் இருந்தால் ஆட்சிக்கு வந்து ஒரு 10 நாளில் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சுழற்சி முறையில் அனைவருக்கும் பதவி கொடுக்க முடியும்னு ஏன் சொல்கிறீங்க? வந்தான் உன் பதவி கிடைக்கும்னு பார்த்தா இல்லைன்னு திரும்பி போக ஆரம்பித்தான். இல்லைப்பா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், பேசாமல் இருக்கணும். பதவியை காட்டி தானே உட்கார வச்சு, அதனால தான் குதிரை போயிடன்றோம். அப்படி தானே இந்த கட்சி நின்றுக்கிட்டு இருக்குது. 234 பேருக்கும் பதவி கொடுக்க முடியுமா அவங்களால? எப்படி முடியும்? அதுலேயும் கேட்பாங்கல்ல, ஜென்டில்மேன் படத்தில் தான் சொல்லுவாங்க, நாங்கள் கல்வித்துறையை தானே அமைச்சர், பிடபிள்யூடியில் அமைச்சர், அதில் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், கல்வித்துறையில் எப்படி சம்பாதிக்க முடியும், அட்மிஷனில் சம்பாதிச்சா தான் உண்டுன்னுவாங்க. அது மாதிரி எந்த துறையில் எனக்கு ஒரு பதவி கொடுக்குறீங்கன்னா அதில் எனக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்ப்பேன். அதில் ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த பதவியை விட்டுட்டு நான் போய் வெளிப்படுவேன். ஆனால் பசைவான பதவியில் நான் இருக்கணும். அது கிடைக்கலன்னு நான் வெளிப்படுவேன். அதனால தான் அவர் சொல்கிறார், சுழற்சி முறையில் அனைவருக்கும் பதவி. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னா, இப்போ அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்குது. அமைச்சரவை கூட்டத்தில் நீங்கள் சரியாக வேலை செய்யலைன்னா உங்களை நான் பதவி விட்டு தூக்கிடுவேன், பதவியை மாற்றிடுவேன் அப்படி நல்லா சொல்கிறாரு விஜய். கடுமையாக எச்சரித்தார் அப்படின்னெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சுழற்சி செய்திகளில் என்ன வேணாலும் போல உண்டோ, என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? திரும்பிப்பார்னு ஒரு படம் வந்து அந்த காலத்தில் கலைஞர் எழுதுறது, நடிகர்கள சிவாஜி அவர்கள் தான் அதில் ஹீரோ, நெகட்டிவ் ஹீரோ, வில்லன் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். தான் வேலை பார்க்குற கம்பெனி முதலாளியினுடைய மகளை இவர் தொழிற்சங்க தலைவராக இருப்பார். தொழிலாளிகள்லாம் வந்து சம்பளம் உயர்வு அது அப்படின்னு இது பண்ணும்போது முதலாளிகிட்ட நான் பேசிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஒரு போவார். போய் என்ன பேசுவார்னா, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஸ்ட்ரைக் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா ஸ்ட்ரைக் வரும்ன்றாரு. உனக்கு நான் என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் பாலங்கணத்தை தள்ளி கொண்டு போடுவேன் போடா அப்படின்றார். வெளியில் வந்து பேசுவார், போராடினேன், கெஞ்சினேன், கண்ணீர் விட்டு அழுதேன், கல் நெஞ்சுக்கார முதலாளி இறங்கவில்லை, அதனால் உடனடியாக ஸ்ட்ரைக். தொழிலாளிக்கு பேசுகிறதா வெளியில் வந்து சொல்லுவார். உள்ளே என்ன பேசுனான்னு யாருக்கு தெரியும்? மந்திரி சபை கூட்டத்தில் என்ன பேசுனான்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் நாமளாக கஸ் பண்ணுறது தான். மற்ற மந்திரி சபை கூட்டத்திலாம் அவங்கள பற்றி நமக்கு தெரியும், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு. ஏன்னா அவங்கெல்லாம் முதல்ல மக்களுக்கு அறிமுகமானாங்க. தாவேக்கால இருக்கவங்கெல்லாம் இன்றைக்கி தான் முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். அவங்களாம் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. நீங்களும் இந்த ஆட்சி கவிழும் தான் நினைக்கிறீங்களா சார்? கவிழ் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு டாக்டருங்கிற முறையில் என்ன சொல்லலான்னாக்கா, உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குது, அதை நல்லபடியாக செய்யுங்கிறது தான் நமக்கு அவருக்கு சொல்லக்கூடியது. சின்ன பையன், நீ ஆலோசனைகளை கேளு. உங்கள் அப்பா இல்லைன்னா நீ இல்லை. சினிமாவிலே ஆகட்டும், எதுலேயே ஆகட்டும், ஒன்று வந்து எவனும் போட்டு எடுத்தே இருக்க மாட்டாங்க. உன்னுடைய ஆரம்பகால படங்கள்லாம் வந்து கேவலமான படங்கள்,
கோயம்புத்தூர் மாப்பிள்ளை போன்ற படங்கள்லாம் கேவலமான படங்கள். அது மாதிரி படங்கள் நடித்து தான் நீ வந்த. ஒன்று அதிர்ஷ்டத்தில் தான் நீ வந்துக்கிட்டு இருந்திய ஒழிய உன்னுடைய திறமையினால் நீ வரல. உங்கள் அப்பா உன்னை நல்லா ப்ரொமோட் பண்ணார். அது மாதிரி நல்ல ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு நீ நடத்தலாமே ஆட்சியை. ஆனால் அப்படி நடத்துறதுக்கு அமித்ஷா விடுவாராங்கிறது கேள்வி. இன்னும் அது எப்படி சார் நீங்கள் பாஜக தான் இன்னும் பின்னணியில் விஜய் இயக்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் காங்கிரஸ் கூட்டணி வச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, காங்கிரஸோட உறவாடிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி இதை பாஜக விரும்புதா இல்லை என்ன கணக்கு? அது காங்கிரஸ் கூட இருக்கும்போது எப்படி? நாளைக்கு ஸ்டாலினே வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே. இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா விஜய் கூட பாஜக இருக்குங்கிறது அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். என்ன கஷ்டம்? பாஜகவுக்கு நேர் விரோதி வந்து திமுக, நேர் எதிர். அது வட துருவம்னா இது தென் துருவம். அவங்க ஏன் கூட்டணி சேரக்கூடாது? கலைஞர் வாஜ்பாய் கூட போய் சேரல. அது மாதிரி ஒரு திடீர்னு ஸ்டாலின் வந்து அமித்ஷா கிட்ட வந்து அவங்களோட இருக்கேன்னு சொன்னாங்க. விஜய் கதி என்ன ஆகும்? எனக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. 6 மாதத்தில் ஆட்சி கவுளுன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை திமுக வந்து அமித்ஷா கூட ஒரு பேரம் பேசலாம். அப்படி பேசலாங்க விஜய் ஆட்டோமேட்டிக்காக பழையபடி காரவானில் ஏறி கிளப்பிட வேண்டியது. காங்கிரஸ் பாஜக ஒட்டுக்கா இருக்கு விஜயை வச்சுட்டு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? காங்கிரஸ்ன்றதில் இன்னைக்கு கட்சிக்காரன் யாரும் இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன், எல்லாமே வந்து வியாபாரிகள், அரசியல் வியாபாரிகள். ஒருத்தன் காங்கிரஸில் இருக்காங்கிறான், ஒருத்தன் இதில் இருக்காங்கிறான். இவனுங்களுக்கெல்லாம் யாரை தெரியும்? இப்போ பழனிசாமி கூட இருக்கிற கூட்டத்துக்கு எம்ஜிஆரை தெரியுமா, ஜெயலலிதாவை தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பழனிசாமிக்கே தெரியுமாங்கிறதுக்கு. அதனால் இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் காங்கிரஸ்காரன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. எல்லாரும் லாப நோக்கத்தில் தான் வர்றோம். இந்த கட்சியில் சேர்ந்தால் நமக்கு லாபம் கிடைக்கும்னா அந்த கட்சியில் சேர்றாங்க. கொள்கை அடிப்படையில் யார் சேர்ந்துருக்கா? இப்போது உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆளுநர்கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய வழக்குகள் எல்லாம் போகுது, பின்னணிகள் எல்லாம் விசாரிக்கப்படும். இடைத்தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன மாதிரியான விளைவுகளை இந்த ஆட்சிக்கு ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே. இடைத்தேர்தல் நிறுத்தினா அவங்களுக்கு நல்லது தானே. அந்த தேர்தலில் வந்து ஏதோ பண்ணி ஜெயிக்க வேண்டியிருக்கும். இடைத்தேர்தல் நின்னாக்கா ஆளுங்கட்சிக்கு நல்லது தானே. அவங்களுக்கு வசதியாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு பிரமாதமான ஒரு இடம் இருக்குங்க, தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் பிரமாதமாக ஒன்று இருக்குது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மம் இல்லை, இன்னும் 100 ஜென்மம் எடுத்தால் கூட அது அந்த கேஸ் முடியாது. இன்றைக்கி வந்து சிபிஐ எந்த கேஸை கண்டுபிடிச்சி யாரை உள்ள தேடி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பழனிசாமி தன்னுடைய ஆட்சி காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் சிபிஐனார். சிபிஐ கிட்ட பண்ணால் முடிஞ்சு போகுது. அதனால தான் இன்றைக்கி இவங்கெல்லாம் அதை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் கரூர் சம்பவத்தை வந்து உடனே சிபிஐ கிட்ட அவங்க கேட்டதுக்கு காரணம் அதுதான். அடுத்த ஜென்மம் அது போயிட்டு இருக்கும். குதிரை பேரமும் இன்னும் தொடர்ந்துகிட்டே தானே சார் இருக்கு. குதிரை பேரங்கிறது வந்து ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகல இருந்து ஆள் எடுத்துக்கிட்டே இருக்கிறது எடப்பாடி சொல்றாரு. அது முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அதிமுகங்கிறது ஒரு கம்பெனி. அமித்ஷா மூலமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டை தவிர்க்கிறதுக்கு ரெய்டை கண்டு பயந்தவன்லாம் பழனிசாமி கூட இருந்தான். தொண்டர்கள் அவரோட இருக்கலை. அதனால தான் அவர் வந்து எல்லா தேர்தலையும் நின்ன தேர்தல் அத்தனையும் தோத்தார். அவர் இப்போ அதிமுகவில் இத்தனை பேர் போயிட்டாங்க. அதிமுகவுடைய முகங்களாக இருந்தவங்க அத்தனை பேர் தாவேக்கா வந்துட்டாங்க. ஒரு 5 பேர் முக்கிய முகங்கள்னா அவங்கள ஒரு 3 பேர் தாவேக்கால தான் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவோட நிலைமை தான் என்ன? அவரு மோசமாக தான் இருக்குது. எதிர்பார்த்தது தான் இருக்குது. மீண்டும் எல்லாம் முடியுமா அதிமுக? அவர் 10 தடவை தோத்துருக்கு. அதுக்கு மேலே என்னங்க வேணும்? இது வந்து தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் காலி ஆகலையே. திமுக ஆட்சியிலே அவங்க காலி ஆகிட்டாங்களே. 10 தோல்வி பழனிசாமி தானே. கடைசி 3 தேர்தல் நிற்காம விட்டார். அது பழனிசாமிக்கு ஒரு நல்ல தலைவன் வந்து கட்சி விட்டு விலகி போனவங்களெல்லாம் திருப்பி கட்சி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவான். துரோகிகளை உள்ளே விட மாட்டேன்னாக்கா தொண்டனையும் உள்ளே விட மாட்டேன்னு தலைவர்களும் உள்ளே விட மாட்டேன்ட்டு ஒண்டியாக உட்காந்துட்டு இருக்கு. தனித்தலைமைன்னாரு. கரெக்டு. தனித்தலைமை உனக்கு தொண்டனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தனியாக தலைவனாக உட்காந்துட்டு இருக்கு. கூட்ட கட்சியும் இல்லை. ஆனால் ஆலோசனை கூட்டங்கள்லாம் தொடர்ந்து அதிமுக நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. மீட்டிங் நடத்தினாக்கா காஃபி கொடுக்குறேன், இதுக்கு டீ கொடுக்குறேன்னா வந்துட்டு போகிறேன். என்ன பண்ணி சமீபத்தை ப்ரெஸ் மீட்ல எல்லாம் பேசுறாருல சார், எம்எல்ஏ களவாணி விஜய் தான் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாரு. இப்போ தைரியமாக பேசுகிறாரு. அது என்னன்னு பார்க்கணும். ஏதோ நடந்துருக்குது.
ஒருவேளை விஜய் வந்து கொஞ்சம் அமித்ஷா கிட்ட கொஞ்சம் முரண்டுக்கிட்டாருன்னு உடனே அடுத்த அடிமையை பார்த்து விஜய் கொஞ்சம் விளையாடுறப்படி கொஞ்சம் மறைச்சு இருப்பார். அமித்ஷா சொன்னதை கேட்டு தானே அவர் செய்கிறார். 2 பேரும் அமித்ஷாவுடைய ஆட்கள் தாங்க. எடப்பாடியும் அமித்ஷாவோட ஆளு, விஜயும் அமித்ஷாவோட ஆள், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் போகும். அது என்ன கணக்கு சார்? அந்த அமித்ஷாவுடைய கணக்கு தான் என்ன? அப்படி புரியலையே. திராவிட இயக்கங்கள் வரக்கூடாது, அவ்வளோதான். அவங்களுடைய லட்சியத்தை அவர் நிறைவேற்றிட்டார். தமிழ்நாடு இதை கண்டினியூஸாக காலாகாலமாக தேசிய நிறுவனத்தில் இணையவே இல்லை. இந்த தடவை தன்னுடைய கட்டுப்பாட்டை கொடுத்துட்டார். இது விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? அமித்ஷால தான் நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதானுங்களே இந்த பிரச்சனையை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் அவரை பார்த்து நேராக போய் கேட்டிங்கன்னா அப்படின்னா என்னாங்கன்னு வாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? எம்ஜிஆர் இதுக்காக கட்சி ஆரம்பித்தார், ஜெயலலிதா என்ன பண்ணிச்சு, எதாவது தெரியுமா அவங்களுக்கு? விஜய்க்கு எதாவது தெரியுமா? ஏங்க தமிழ்நாடு இது டெல்லி பிரதிநிதியாக ஒரு கன்னடக்காரனை போடுறாரு, அப்புறம் எங்கே இருக்குது வந்து இது தன்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை போடுறாரு, அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு தமிழர் நலனை நீ காப்பாயான்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் படம் ரிலீஸ் ஆகுது சார், ஜனநாயகன் 23 ரிலீஸ் ஆகுது. 5-6 வருஷம் கழிச்சு வரும். 23 ரிலீஸ் ஆகுது சார், அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, சான்றிதழ் எல்லாம் வந்துருச்சு. எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க? எல்லா தேட்டரும் ரிலீஸ் ஆகுது. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய். எங்கே இருக்குது தியேட்டரு? ஸ்டுடியோ எங்கே இருக்குது? தியேட்டர் எங்கே இருக்குது? ஓடிடியில் தான் பார்த்துக்கணும், வேற என்ன பண்ண முடியும்? அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்துருச்சு, வந்துட்டு போடுங்க. எந்த அதுக்கப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. படம் ரிலீஸ் ஆகுங்க, பார்க்கறதுக்கு எந்த தியேட்டரில் போய் பார்ப்பீங்க? எங்கே ஓடுது உங்களுக்கு என்ன தெரியும்? தியேட்டர் எங்கே இருக்குது? தியேட்டர் இருந்தாலும் படத்தை ஓட்டுறதுக்கு. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, மறுநாள் 2 ஷோ ஓடுது, 3ஆவது ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்துடுது, டிவியில் வந்துடுது. ஏங்க ரஜினிகாந்தை வச்சு ஒரு 10 படம் எடுத்தாங்க ஒரு கம்பெனி, அவங்க சேனலில் வாரம் அந்த படங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் என்ன அர்த்தம்? படம் போடி ஆகல, டிவிலையாவது போட்டு ஊட்ட காசை பிடிக்கலான்னு போயிட்டுருக்காங்க. ரஜினிகாந்த் என்ன பண்ணால் இவருடைய படமெல்லாம் என்ன? இவருக்காக எத்தனை படம் ஓடிச்சு அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல வெற்றி பெற்ற படங்களில் விஜய் இருந்தாரே ஒழிய விஜயினால் அந்த படங்கள் வெற்றி அடைந்ததா கிடையாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.